بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் புனித லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக பிந்திய 10 காலப்பகுதியிலே தானும் இபாதத்திலே ஈடுபடுவதோடு தன்னுடைய குடும்பத்தார்களையும் அதற்காக அவர்கள் ஆசையூட்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய நியத் எப்படி அமைகிறதோ அதன் அடிப்படையிலே தான் அல்லாஹ் நமக்கு கூலியை தர காத்திருக்கிறான். இன்னமல் அமாலு பின்னியாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய எண்ணத்தை பொறுத்து நியத்தை அடிப்படையாக கொண்டுதான் இடம்பெறும். ஆகவே நாங்கள் இஹ்லாஸான எண்ணத்தோடு ஈத்திகாவுடைய நியத்தோடு எங்களால் முடிந்த அளவு இபாதத்துக்களில் ஈடுபடுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் மனிதனுக்கு 2 வகையான வாழ்க்கை உண்டு. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் இறக்கும் வரையான ஒரு வாழ்க்கை, அது பூமிக்கு மேற்பகுதியிலே வாழ்கின்ற வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, பூமிக்கு கீழே உள்ள ஒரு வாழ்க்கை. அது நிரந்தரமான வாழ்க்கை. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. மேற்பட்ட வாழ்க்கை தற்காலிகமானது, கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வானே ஆனால் நிச்சயமாக அவனால் சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு குடிசை வீடு, ஒரு குடிசை வீட்டை காட்டி நம்மகிட்ட சொல்றாங்க, இந்த இருக்கிற வீடு உங்களுக்கு தான், ஆனால் அது தற்காலிகமானது, நிரந்தரம் கிடையாது. தற்காலிகமாக என்ன செய்யலாம், நீங்கள் அது வீட்டை பயன்படுத்திக் கொள்ளலாம், இது உங்களுக்கு சொல்றாங்க. இன்னொரு வீடை காட்டுகிறார்கள், ஒரு மாளிகை, பெரிய மாளிகை. அதனை காட்டி சொல்லப்படுகிறது, இது உனக்குரிய வீடு, ஆனால் இது நிரந்தரமானது. குடிசை வீடு தற்காலிகமானது, மாளிகை நிரந்தரமானது. இப்ப நீ எதனை தெரிவு செய்வாய் என்றால், சின்ன புள்ள கூட என்னத்தை தெரிவு செய்யும்? மாளிகையை. ஏன் மாளிகையை தெரிவு செய்யும்? நிரந்தரமானது. மாளிகையாகவும் இருக்கு, நிரந்தரமாகவும் இருக்கு. இது ஒரு குடிசை, தற்காலிகம். நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறார்கள், ரூம் எடுத்திருப்போம் தானே, ஒவ்வொருத்தருடைய ரூமுடைய கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். தற்காலிகம் என்ன செய்வோம், இருப்போம், அது இல்லாட்டி இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்போம், இப்படி. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நிரந்தரமான அந்த மாளிகையை யார் தெரிவு செய்கிறான், அவன்தான் புத்திசாலி. அவன்தான் உலகத்திலே யாரு புத்திசாலி. அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக பிறந்திருக்கிறோம். முஸ்லீம்களாக பிறந்ததற்காக எல்லா செல்வத்தையும் நாம் எடுத்துட்டோமா? பெரிய பணக்காரனா? நாங்க முஸ்லீம் மட்டும்தான் உலகத்தில் பணக்காரன், வேற யாருமே பணக்காரன் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு, அவர் முஸ்லீமா இருக்கிறாரு, பெரிய பணக்காரன். எல்லாரும் என்ன செய்வாங்க, இஸ்லாத்துக்கு போனா முஸ்லீமா என்ன செய்யலாம், பணக்காரனாயிரலாம் அப்படின்னு நினைப்பாங்க, வந்துடுவாங்க. நாங்கள் முஸ்லீமாக இருப்பதற்காக, பிறந்ததற்காக, முஸ்லீமாக வாழ்வதற்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளிலே, ஸ்ரீலங்காவில் ஒரு முஸ்லீம் ஜனாதிபதியாக இயலாது. அது யாப்பு, அந்த நாட்டின் சட்டம். அது
பௌத்த இனத்தை சேர்ந்தவர் தான் அங்கே ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக வரலாம். இந்தியாவில் பிரதமராக மாறலுமா நமக்கு இயலாது. முதல் குடிமகனாக முதல் ஆட்சியாளராக என்ன செய்யலாது. என்ன காரணம்? முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணம் தான். ஆட்சி செய்யறதுக்கு தகுதி இல்லாதாக்கள் இருக்கிறாங்களா? படிக்காதவர்களா முஸ்லீம்கள்? இந்தியாவில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் ஜனாதிபதி ஆகிறதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கிறார். ஆனால் அவர் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் அந்த பதவிக்கு வர முடியாது. இருந்தாலும் அதனை தாங்கிக் கொண்டு வாழ்கிறார். என்னத்துக்காக தாங்கிக் கொண்டு வாழ்கிறார்? ஏன் அவர் அதை தாங்கிக் கொண்டு வாழ்கிறார்? உலகத்திலே நாங்கள் முஸ்லீம்களாக பிறந்ததற்காக எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். ஒரு மாசம் நோன்பு பிடிக்கணும், பகலெல்லாம் தாகத்தோடு இருக்கணும், பகலெல்லாம் பசியோடு இருக்கணும். நிக்கமா இல்லையா? முஸ்லீம் என்பதற்காகத்தான் இந்த காரணம். முஸ்லீம் என்பதற்காக நாங்கள் நினைத்த மாதிரி வாழ இயலாது. எங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் செய்ய இயலாது. வரையறை இருக்கிறது. இன்னல் ஹலால பையினும் இன்னல் ஹராம பையினும். ஹராம் ஹலால் தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் என்பதற்காக அதனை நாங்கள் பெறுகிறோம். இதெல்லாம் என்னத்திற்காக பெறுகிறோம்? ஏன் நாங்கள் இப்படி வாழணும்? இப்படி நாங்கள் ஏன் வாழணும்? முஸ்லீம் இல்லாட்டி நாங்கள் பெரிய பதவிக்கு போகலாம், நினைத்த இடத்துக்கு போகலாம், நினைத்த மாதிரி வாழலாம், நாங்கள் எங்களுடைய உலகத்தில் என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட பாஷையில் சொல்றோம்டா, என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு முஸ்லீம் என்பதற்காக முஸ்லீமாக நாங்கள் வாழ்வதனால் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஹராம் ஹலால் பேணி வாழ வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடக்க வேண்டி இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஏன் காரணம்? ஏன் நாங்கள் அப்படி வாழ்றோம்? இந்த உலகம் எங்களுக்கு நிரந்தரமானது அல்ல. மௌத்துக்கு பின்னால உள்ள அந்த மாளிகையை நாங்கள் தெரிவு செய்யறோம் தானே, கண்ணுக்கு முன்னால. அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு நிரந்தரமானது என்பதற்காக வேண்டித்தான் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் மறுமை நாளிலே முஸ்லீம் என்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அதன் அடிப்படையிலே நான் செயற்பட்டதற்காக அல்லாஹ்விடத்தில் நிரந்தரமான வாழ்க்கையிலே நான் சந்தோஷமா இருக்கணும், நிரந்தரமான வாழ்க்கையில நிம்மதியா இருக்கும். உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, அது கொஞ்ச காலம், நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமாக மறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இத்துணை கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்கிறோம். இவ்வளவு கஷ்டங்களை என்ன செய்கிறோம்? நாங்கள் தாங்கிக் கொள்ற காரணம் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், சிலரை பார்த்து சொல்கிறான், பல் துதிரூனல் ஹயாத்தத் துன்யா, பல் துதிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் துன்யாவுடைய இந்த உலக வாழ்க்கையை தெரிவு செய்கிறீர்கள். வல் ஆஹிரத்து ஹைருன் வ அபுகா, மறுமை நாள் இருக்கிறது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்கிறது, ஹைருன், அதுதான் சிறந்தது. சிறந்தது மட்டுமல்ல, வ அபுகா, நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்றான். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் என்ன சிறந்தது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டங்களை தாங்குறோம். உண்மையான ஒரு முஸ்லிம் இந்த ஒரு நிலைமைக்காக வேண்டித்தான் அவன் துன்யாவை தெரிவு செய்யாமல் ஆஹிராவுடைய வாழ்க்கைக்காக என்ன செய்கிறான், அவன் கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த சில முஷ்ரிக்கீன்கள் கேட்கிறார்கள், சகோதரனே, நீங்கள் இந்த ஆஹிரா ஆஹிரா என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை இன்பங்களை இழக்கிறீர்கள், எத்தனையோ சந்தோஷங்களை இல்லாமலாக்குகிறீர்கள், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும், அந்த என்ஜாய் எல்லாம் இல்லாம ஆஹிரா ஆஹிரா என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஹராம் ஹலால் என்றெல்லாம் நீங்கள் பேணிக் கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு இது நஷ்டமா தெரியலையான்னு கேட்கிறாங்க, கஷ்டமா தெரியலையான்னு. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சகோதரனே, நீ சொல்றது சரி, நீ சொல்வதை போன்று ஆஹிரா ஒன்று இல்லை என்று நாங்கள் வாழ்ந்தால் எங்களுக்கு பழையிட்டு, இப்ப எங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பழையிட்டு, எங்களுக்கு எந்த கஷ்டமும் அதனால கிடையாது. மௌத்துக்கு பின்னால நாங்கள் அதை பார்த்துக்குவோம். நான் சொல்வதை போன்று ஆஹிரா ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நான்கு வெற்றி பெற்றுடுவோம். நீங்க என்ன செஞ்சிருவீங்க, மாட்டிடுவீங்க. ஏன்னா நீங்க ஆஹிரா இல்லைன்னு வாழ்ந்தவர்கள் தண்டனைக்குள்ளாகுவீர்கள். நாங்கள் இருக்கிறோம் என்று வாழ்கிறோம், எங்களுக்கு இல்லாட்டியும் ஒன்று இருந்தாலும் ஒன்று. ஆஹிரா வரலன்னு நீங்க சொல்ற அடிப்படையில் செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை, மௌத்தோட நாங்க முடிஞ்சிடும்.
ஆனால் ஆஹிரா இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறார். அந்த அடிப்படையிலே நாடுகிறோம். அதனால் எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி உண்டு என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பொதுவாக ஆஹிரா மறுமை நாளை பற்றி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கின்றா, கியாமத்து நாள் எப்போ வரும், அது எவ்வளவு நாள் ஆகும், அதுக்கெல்லாம் காலம் இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன இருக்கு, காலம் இருக்கு. அதை புறம் பார்ப்போம் என்று வாழ்கின்ற சிலரை நாங்கள் பார்க்கணும். நல்லா பாதுகாக்கணும். இப்போ சும்மா உதாரணத்து எக்ஸாம்பிள், நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம். என்ன காலை சஹரிலிருந்து மாலை வரையும் உண்ணாமல் உறங்காமல் உண்ணாமல் சாப்பிடாமல் எத்தனையோ அம்சங்களை பேணி இருக்கிறோம். சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தொழுறாக்களும் சிலர் இருக்கிறாங்க. நோம்பு திறந்த உடனே முதலாவது வேலை நோம்பு திறந்துட்டு ஒரு சிகரெட் ஒன்று அடித்தாதான் அவருக்கு அன்றைக்கு பத்தியம் இருக்கா இல்லையா? நம்ம தொழாதாக்களை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏண்டா அவர் கவலைப்பட தேவையில்லைண்டா அவரை பற்றி பேசவே தேவையில்லை. அவர் தொழுகையிலே இல்லை. அவரை கவலைப்பட்டு தீனின் பக்கம் அழைத்து தொழுகைக்கு அழைக்கணும். தொழுகிற நம்ம சகோதரர்கள், அல்லாஹ்வை வணங்குகின்ற இபாதத்தோடு இருப்பவர்கள் கூட இந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதை நான் ஒரு அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்கள்கிட்ட வேண்டுகோளாக இருக்கிறேன். அப்படி யாராவது இருந்தால், ஹராம் என்று தெரியும், அது சிகரெட் பிடிக்கிறது ஹராம்னு தெரியும், புகைத்தல் இருந்தாலும் அதை விட ஏலாதாம் அவருக்கு. சில சொல்லுவாங்க அது விட ஏலா. அப்போ நோம்புல சார்ந்து மாலை நோம்பு திறக்கும் வரைக்கும் விட இயலும். அப்போ அதுதான் நல்லா பார்த்துட்டு இருக்கான். குடித்தா நல்லா பார்ப்பான், மற்ற நேரத்தில் நல்லா பார்க்கலையோ. அதனால இதை நான் ஞாபகம் வந்ததுக்கு அவர் சொல்றேன். ஏண்டா இபாதத்தில் தொழுகையோட நோம்போட நல்ல இபாதத்தில் இருக்கின்ற எங்களை கூட என்ன செய்வான், எங்களைத்தான் சைத்தான் கெடுப்பான். கெட்டவர்களை சைத்தான் கிடைக்க தேவையில்லையே, யாரை கெடுக்கணும், இபாதத்தில் இருக்கிறார்களை தான் கெடுப்பான். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இதை கொஞ்சம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்து, புகைத்தலின் விளைவுகள் அது ஒரு பெரிய சாப்டரா பேசணும், நமக்கே தெரியும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நாமெல்லாம் டீ குடித்தோம், என்ன வடையெல்லாம் திண்டோம். பள்ளிக்குள்ள சாப்பிடவும் அனுமதி இருக்கு, ஆனால் நாம் பேணுதலுக்கான வெளியில் சாப்பிட்டோம். அப்போ இது ஹலால்ன்றதுனால தான் தந்தாங்க. இதையும் கொடுத்துட்டு யாரும் இந்த சிகரெட் குடிக்கிறாங்க நான் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, கொடுத்துக்கலுமா இல்லை? ஏன் கொடுக்கல? அது ஹராம், அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால தீங்கி இருக்கின்றது. ஆனால் அதுவே நம்ம கொண்டு போதும். வாப்பாக்கு முன்னால சிகரெட் குடிக்க மாட்டான், ஆசிரியர்களுக்கு முன்னால சிகரெட் குடிக்க மாட்டான், முஅல்லிமுக்கு முன்னால சிகரெட், பெரியார்களுக்கு முன்னால குடிக்க மாட்டார், ஆனால் மறைஞ்சு குடிப்பார், இருக்கா இல்லையா? அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் எல்லாரும் பேணுதலாக இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு ஏற்படுகின்ற அந்த நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முரிதூன், ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறார்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுகின்ற நாள் நெருங்கிவிட்டது, ஆனால் மக்கள் அதனை புறக்கணித்து அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கியாமத்து நாளை உருவாக்குவது என்றால் அது ஒரு பெரிய வேலையா? அல்லாஹ்க்கு அது ஒரு பெரிய கஷ்டமா? அல்லாஹ் சூரத்துல் கமர்ல சொல்கின்றான், வமா அம்ருனா இலா வாஹிதத்துன் வமா அம்ருனா இல்லா வாஹிதத்துன் கலம்ஹின் பில் பஸர். அல்லாஹ் எங்களுடைய கட்டளை, நாங்கள் கட்டளையிட்டால், இல்லா வாஹிதத்துன் கலம்ஹின் பில் பஸர், ஒருத்தர் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை நிறைவேற்றி விடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை கண்ணை மூடி திறக்க அவ்வளவு ஸ்பீட். அல்லாஹ் ஏழுமா ஏழாதா? ஃபைதா கீல லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ் சொல்றான், ஆகுண்டா சரி, மற்ற உடனடியாக என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமத்து நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைனி, நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், கியாமத்து நாள் இப்படி நெருக்கமாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது.
நானும் கியாமத்தினாலும் எப்படி நெருக்கமாக இருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி கியாமத்தினால் மிக நெருக்கமாக வந்துவிட்டால் நம்ம எப்படி இருக்கணும்ன்றது எங்களுக்கு என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை ஆசை ஊட்டுகிறார். கியாமத்து நாளுக்கு போது நாம் இபாதத் செஞ்சு கொள்வோம். முன்னே நபிமார்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு கியாமத்தினால் நெருக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள கியாமத்தினால் கொஞ்சம் தூரமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி நபிமார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கியாமத்தினால் நெருக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு தெளிவாக நெருக்கமானது என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்தினால் ஏற்படுவதற்கு சில அடையாளங்கள் இருக்கு. அதை அல்லாஹ் என்ன செய்வான்? அதை கியாமத்தினால் உருவாகுவதற்கான அடையாளங்களை ஏற்படுத்தி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 6506 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கியாமத்தினால் மிக நெருக்கமாக ஏற்படும், அவசரமாக வரும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வகது நஸ்ரர் ரஜுலானி, 2 மனிதர்கள் துணியை பற்றி உடுப்பு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உதாரணம், உடுப்பு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கடைக்காரர் என்ன செய்யறாரு? துணியை விரிச்சு காட்டுறாரு. இவர் அது சரியில்லை, இது சரியில்லை, நம்ம இனி பெருநாள் வந்தால் நமக்கு தெரிந்தான இந்த விஷயங்கள், அதனால துணியை விரித்து காட்டுகிறார். போனவர் அந்த துணியை வாங்கவும் இல்லை, அவர் பிரித்த துணியை மடித்து வைக்கவும் இல்லை. அதற்கடையில் கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரித்து காட்டினார். அந்த துணியை மடிக்கிறதுக்கு முந்தி அல்லாஹ் நாடினால் செஞ்சிடும், கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு உதாரணம் சொன்னார்கள். ஒரு மனிதன் தனக்கு பசிக்கிறது என்பதற்காக பாலை கறந்து வீட்டுக்கு வருகிறான். அந்த பாலை அவன் அருந்தவும் இல்லை. அதற்கிடையில் கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு வேகம்னு பாருங்க. பாலை கறந்துட்டு வாரான், அதை குடிக்கவும் இல்லை. அதற்கிடையில் என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் அவ்வளவு வேகமாக கியாமத்தினாலே அவன் நாடிவிட்டால், கியாமத்தினால் உருவாக வேண்டும் என்று நாடிவிட்டால், நாம் நினைக்கிறோமாய் அப்படி வரும் இப்படி வரும் அந்த அடையாளம் அதெல்லாம் லேசாகிடுவான். என்ன அல்லாஹ் அவசரமாக ஏற்படுத்தி விடுவான். எனவே பாலை கறந்து அதை குடிப்பதற்கு முன்னர் அவனுக்கு கியாமத்தினால் ஏற்பட்டுவிடும். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு தண்ணீர் தொட்டியை தண்ணீர் சேகரிப்பதற்காக வேண்டி கட்டுகிறான். அந்த கட்டிவிட்டு தண்ணீரை சேகரிப்பதற்கு முன்னர் கியாமத்தினால் உருவாகிவிடும். இதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உதாரணம் என்னென்றால், ஒரு மனிதன் சாப்பாட்டை எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு சாப்பிடுவதற்காக கையில எடுத்து வாய்க்கு கொண்டு போறான். சாப்பாடு என்ன செய்யறான்? கையால எடுத்து வாய்க்கு கொண்டு போறான். அவர் சாப்பிடுறதுக்கு முந்தி கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா கியாமத்தினால் வர வேண்டும் என்று நாடினால், அல்லாஹ் ஏற்படுத்த நாடினால் மிக அவசரமாக வேகமாக அந்த கியாமத்தினால் வந்துவிடும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமையை வருவதற்கு முன்னர் எங்களுடைய நல்ல காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் விசாரணை வைக்கிறார். ஒரு மனிதன் அவர் எப்படி என்றால், அல்லாஹ் கேட்பானாம், என் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன அடியான் எங்கே என்று கேட்பானாம். அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன அடியான் எங்கேன்னு கேட்பானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முந்தைய ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தில் இப்படி 2 பேர் இருந்தார்கள். இருந்தார்கள். அவர்கள் ஒருவன் என்ன சொன்னான் மற்றவர்கிட்ட, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னாராம். அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுமை நாளையில அவரை கூப்பிட்டு அவரை அழைக்கிறான். எங்கே? என்ன சத்தியம் பண்ணி என்னுடைய விஷயத்தில் கை வைத்தவன் எங்கே என்று அல்லாஹ் கேட்பானாம். நவுது பில்லாஹி மின்ஹா. நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவை. நாங்க பேசுகின்ற பொழுது எப்படியெல்லாம் பேசணும்னு பாருங்க. நீ போடா, உனக்கு என்ன தெரியும், அல்லாஹ் உனக்கு சாபம் ஏற்படுவான், பதுவா செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நவுது பில்லாஹி மின்ஹா. நம்மளை தெரியாமல் நடக்கின்ற காரியங்கள்,
மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய குணம். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அவன் மன்னிப்பவன், அருளாளன். அதை நமக்கு சொல்லேலுமா? மன்னிக்க மாட்டான். நமக்கு யாருக்காவது சாபம் முடியலுமா? அல்லாஹ் இப்படி செய்ய மாட்டான்னு கரண்டி குடிக்கலுமா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் என்ன செய்வார்? கொண்டு வரப்படுவார். கொண்டு வந்த உடனே அல்லாஹ் என்ன செய்வான்? அவருக்கு, நான் மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யாரு சொன்னது? அந்த மன்னிக்க மாட்டான், உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னானே, அவனிடையும் எழுப்பி இவருடைய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு தூக்கி கொடுத்து, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று யாரை சொன்னாயோ அவன் சுவர்க்கத்துக்கு போவான், சொன்னவர் நரகத்துக்கு போறார். நவுது பில்லாஹி மின்ஹா. எனவே இந்த விஷயங்களில் நாங்கள் என்ன செய்யணும்? மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். ஏனால் மறுமை நாளையில நாங்கள் இங்கே பேசுகிற மாதிரி அங்கே பேசலாம். அங்கே என்னுடைய வாய்களுக்கு என்ன செய்யப்படும்? அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் பூட்டு போட்டுருவான். வாய்க்கு என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் பூட்டு போட்டுருவான். யார் பேசும்? வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவருடைய கைகள் எங்களோடு பேசும் சொல்றாங்க. என்னென்ன செய்தோமோ அதை அவளையும் கைகள் சொல்லும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், நாங்கள் செய்த காரியத்திற்காக வேண்டி எங்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அதான் நடந்து போனது. அது என்ன செய்யும்? யா அல்லாஹ் இதுக்கு நான் போனேன் தான் சாட்சி சொல்லும். எனவே அந்த நாளையிலே நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த மறுமை நாளிலே எங்களுடைய வாய்கள் பேசுவதற்கு பூட்டு போடப்பட்டதும், எங்களுடைய உறுப்புகள் நாங்கள் செய்த காரியங்களை, எங்களுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல காரியங்களுக்காக வேண்டி அந்த உறுப்புகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானை எழுப்பி கேட்பானாம், அடியானே உனக்கு நான் கண்ணியத்தை தந்தேனான்னு கேட்பானாம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம், கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் கேட்பானா, உனக்கு கண்ணியத்தை தந்தேனாண்டு? ஆம் யா ரசூலல்லாஹ் தந்தாய். உனக்கு செல்வத்தை தந்தேனாண்டு அல்லாஹ் கேட்பானாம். அதற்கும் அந்த மனிதன், ஆம் யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் நீ எனக்கு செல்வத்தை தந்தாய். உனக்கு நல்ல மனைவி மக்கள் இருந்தார்களா? உனக்கு போர் செல்வங்கள் இருந்ததா? உனக்கு நல்ல தலைமைத்துவம் செய்கின்ற மக்களை நான் உருவாக்கவில்லையா என்றெல்லாம் கேட்பானாம். அதற்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வார்? இவர் ஆம் யா அல்லாஹ் என்று சொல்வார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, இந்த மறுமை நாளை பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய்? உனக்கு இதெல்லாம் தந்தானே, இதெல்லாம் நீ அனுபவிச்சாய் தானே. இப்ப இந்த மறுமை நாளை பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய்? அன்றைக்கு நீ என்னை சந்திப்பது பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பானாம் அல்லாஹ். அதற்கு அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ் எனக்குண்டா அதெல்லாம் மறந்து போயிடுச்சு, மறுமை நாளும் ஞாபகம் வரல, உன்னை பத்தியும் நினைக்கல, செல்வம் கூடின உடனே என்ன செஞ்சிட்டேன்? நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னுடைய மனைவி மக்கள் எனக்கு கிடைத்த உடனே எல்லாமே மறந்து போயிடுச்சு. நான் இபாதத்துக்களை மறந்து விட்டேன். என்னுடைய எல்லா செயற்பாடுகளும் உலகத்திற்காக வேண்டி, மனைவி மக்களுக்காக வேண்டி, செல்வத்திற்காக வேண்டித்தான் நான் செலவு செய்தேன். இப்போ நாங்கள் பாருங்க, நம்மள சிலர் இருக்கிறாங்க, தொழுகல்ல, நோம்பில்ல, ஒரு இபாதத்தில் எந்த நேரமும் உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நாட்டிலிருந்து வந்துட்டோம், கஷ்டத்தெல்லாம் போக்கணும், இந்த நாங்கள் என்ன செய்யணும்? உழைக்கணும், உழைப்பு, அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கிறது. இருக்கமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே நாங்கள் எப்போ மௌத்தாவோம் யாருக்கும் என்ன இல்லை, வறண்டி இல்லை. அதனால அல்லாஹ் மறுமையில கேட்பானாம். அப்ப மனிதர் சொல்லுவான், யா அல்லாஹ் அந்த சிந்தனை எல்லாம் எனக்கு மறந்து விட்டது, நான் எந்த விஷயங்களில் ஈடுபட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவானாம், மனிதா அடியனே நீ என்னை மறந்தாய், இன்றைய நாள் நான் உன்னை மறந்து விட்டேன். நவுது பில்லாஹ். மறுமை நாளையில மனுஷன் நிலை என்னையா? அல்லாஹ்வால மறக்கப்பட்டுருவான். அல்லாஹ்வால மறக்கப்பட்டா அவருக்கு கை கொடுக்கறதுக்கு யார்? இங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் புள்ள, என்ன செய்வாங்க? பெற்றார் திட்டுவாங்க, ஏதாவது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆறுதல் சொல்றதுக்கு என்ன இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. சரி விடு, இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் பாஸ் ஆகுறது, கொஞ்சம் நீ ட்ரை பண்ணு, ஆறுதல் சொல்றதுக்கு. மறுமையில யாரும் இருக்குமா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி. எல்லாரும் விரண்டு வருவாங்க. எல்லாரும் என்ன செய்வாங்க? ஒரு மனிதன்
தன்னுடைய சகோதரனை காணுகின்ற பொழுது ஓடிடுவான். அங்க ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் மைண்ட் இல்லை. அவனுடைய சிந்தனை எல்லாம் நான் தப்பிக்கொள்ளோம். பெற்றார்களை கண்டு, உம்மாவை கண்டு, வாப்பாவை கண்டு, உம்மா வாப்பா பிள்ளையை கண்டு ஓடிடுவாங்க. உலகத்துல உம்மா வாப்பா வாழ்றதே பிள்ளைகளுக்காக. சின்னொரு தலைவலி வந்தாலும் உம்மா தூங்க மாட்டான். அவட தலைவலி என்ன செஞ்சிருவா? மறந்துடுவா. பிள்ளைட தலைவலி தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். மறுமையில அந்த தாய் விரண்டு ஓடுவான். அல்லாஹ் சொல்றான் மறுமை நாளிலே நடக்கின்ற நிகழ்வுகள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் நாங்கள் மறந்து வாழ்ந்தால் என்ன செய்வோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய விமோசனம் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சம்மஅ இபாதத்தன் சம்மஅஹுல்லாஹ். யார் பிறருக்கு விளம்பரப்படுத்துவதற்காக இபாதத் செய்கிறாரோ அவர் என்ன செய்வான்? அல்லாஹ் விளம்பரப்படுத்திட்டுவான். இவர் நல்ல இபாதத்தாளி, இவர் நல்ல வணக்கசாலி, இவர் நல்ல நன்மை அதிகமாக செய்கிறாரு. அவருடைய எண்ணம், உள்ளத்திலே அவருடைய சிந்தனை மக்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று இருந்தால் அது அவருக்கு கிடைக்கும். அதே போல வமன் யுராஇ யுராஇல்லாஹு பிஹி. யார் முகஸ்துதிக்காக வேண்டி செயற்படுகிறாரோ அவருக்கு அந்த முகஸ்துதி கிடைச்சிடும். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு எந்த கூலியும் இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மறுமையில் அவருக்கு என்ன இல்லை? மறுமையில நம்முடைய நிலை அல்லாஹ் பாதுகாக்கும். மறுமை நாளையில இபாதத்தாளியை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இபாதத்தாளி அவர் இந்த உலகத்திலே செயற்படுகின்ற பொழுது அவருடைய உள்ளம், அவருடைய எண்ணம் இஹ்லாஸா இருக்கும். மறுமை நாளையில அப்பதான் அவருக்கு என்ன செய்யும்? மறுமையின் நிலை அவருக்கு மிக சிறப்பாக அமையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அந்த நாளையிலே, மறுமை நாளையிலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானை எழுப்பி அல்லாஹ் கேட்பானாம், இன்றைய நாள் குறித்து கியாமத்து நாளை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பானாம். அதுக்கு அந்த அடியான் சொன்னானாம், யா அல்லாஹ், நான் உன்னை நம்பினேன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், ரசூல்மார்களை ஈமான் கொண்டேன், வேதங்களை ஈமான் கொண்டேன், கியாமத்து நாளை ஈமான் கொண்டேன். இதனால் நான் தொழுவேன், நோன்பு நோற்றேன், ஜகாத்து கொடுத்தேன், ஹஜ்ஜு செஞ்சேன், சதக்காக்களிலும் ஈடுபட்டேன். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை தனியாக்குவான். அவர் தனியாக்கிட்டு அல்லாஹ் என்ன செய்வானாம்? அவருடைய எலும்புக்கு, அவருடைய தோலுக்கு, அவருடைய தசைகளுக்கு ஆர்டர் கொடுப்பானா, பேசுங்கள். அவரு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு. இப்ப இதுக்கெல்லாம் ஆர்டரை கொடுப்பானல்ல, நீங்க பேசுங்கள். அவைகள் சொல்லுமாம், யா அல்லாஹ், இவர் இபாதத் செய்தது உண்மை, இவர் உண்மையில் என்ன செஞ்சாரு? இபாதத் செய்தார். ஆனால் அவர் செய்த இபாதத்துக்கள் உனக்காக அல்ல, அவர் இஹ்லாஸ் இல்லாம பிறருக்கு காண்பிக்க செய்தார், அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்று செய்தார், அடுத்தவர்களுடைய புகழை பெற்றுக் கொள்வதற்காக செய்தார். இவர் முனாஃபிக்காக செயற்பட்டார். உள்ளே அவருடைய எண்ணத்தில் இருந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல. நவுதுபில்லாஹி, அல்லாஹ் பாதுகாக்கும். இது யாரு? நம்ம, நானும் நீங்களும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். எங்களுடைய உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணம் வந்தால் மறுமை நாளையில் என்னுடைய இபாதத்துக்கு என்ன செய்யாது? செல்வடியற்றதாகிவிடும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானாம், வலாலிகல் முனாஃபிக், இவர்தான் நயவஞ்சகன். நயவஞ்சகனுடைய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது 3 அடையாளங்களை சொல்லி காட்டினார்கள். ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸ், 3 அடையாளங்கள். என்ன? ஒன்று, பேசினால் போய் பேசுவார். இது முனாஃபிக்குடைய அடையாளங்கள்ல உண்டு. அல்லாஹ் பாதுகாக்கும். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்தவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யை கூறக்கூடாது. ஜோக் சொல்றதுக்கு கூட பொய்யான ஜோக்குகளை சொல்லக்கூடாது. நவுதுபில்லாஹி மின்ஹா. அப்ப பொய் பேசுதல், அப்படி நானும் நீங்களும் இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் தவிர்ந்து கொள்ளணும், மறுமையில நாங்கள் வெற்றி பெறுவதற்காக. வயதா வாத அஹ்லப, ஒருவன் வாக்களித்தால் அவன் மாறு செய்வான். இவன் யார் என்றால் முனாஃபிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாக்களித்தால் மாறு செய்வது. வயத துமின கான, அவனை நம்பி ஏதாவது ஒரு செயலை இறங்கினால் கான, சதி செஞ்சிருவான், கழுத்தறுத்துருவான். இவன் முனாஃபிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான்.
எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வானாம், வதாலிக்கல் முனாஃபிக் வதாலிக்கல் லதீன யஷத்துல்லாஹு அலைஹி. இப்படியான முனாஃபிக்குகளோடு அல்லாஹ் என்ன செய்கிறான்? கோபப்படுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நவுதுபில்லாஹ் மின்ஹா. ஆகவே எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கணும்? இஹ்லாஸாக. மறுமை நாளிலே நாங்கள் பிடிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக ஆதரவாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நூகிஸல் ஹிஸாப உதிப. மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானிட்ட துருவி துருவி கேள்வி கேட்கிறான் என்றால் நினைச்சுக்கொள்ளணும், அவர் மாட்டிட்டார். உதிப, அவர் என்ன செய்யப்படுவார்? வேதனை செய்யப்படுவார். துருவி துருவி கேள்வி கேட்டாண்டா அவருடைய செயற்பாடுகளை ஒவ்வொன்றா பார்ப்பான். அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்கான துருவி கேட்கின்ற பொழுது அவருடைய சிந்தனைகள் செயற்பாடுகள் எல்லாம் மாற்றமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? துருவி துருவி கேள்வி கேட்டாண்டா அவர் வேதனை செய்யப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய சமூகத்தை பற்றி, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்கிறார்கள். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், லா அலமன்ன அக்வாமன் மின் உம்மதி. என்னுடைய உம்மத்திலே இருந்து ஒரு சில கூட்டத்தை நான் அறிவேன். என்னுடைய உம்மத்தில், ரசூலுல்லாஹ் யார உம்மத்தை சொல்றாங்க? அவங்களோட உம்மத்தில் இருக்கக்கூடிய சில கூட்டத்தை நான் அறிவேன். வேற உம்மத்தை பத்தி சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தை பத்தி சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தை பத்தி சொல்லல. யாரை பத்தி சொல்றாங்க? என்னுடைய உம்மத்திலே இருந்து எந்த ரசூலுல்லாஹ் மறுமை நாளையிலே யா உம்மத்தி யா உம்மத்தி என்று ஷஃபாத் செய்கின்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த காருண்ய தூதர் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்திலே சில கூட்டத்தாரை நான் அறிவேன். யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின். மறுமை நாளையிலே அவர்கள் அதிகமான நன்மைகளோடு வருவார்கள். மறுமை நாளையில் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அதிகமான நன்மைகளோடு வருவார்கள். எந்த அளவுக்கு என்றால், அம்சாலி ஜிபாலி திஹாமா. திஹாமா மலைத்தொடர், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போற இடத்தில் இருக்க பெரிய மலைத்தொடர். அது அந்த மலைத்தொடரை உதாரணம் காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையிலே என்னுடைய கூட்டத்திலே சிலர் இந்த மலைத்தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்கள். மலைத்தொடர் அவ்வளவு நன்மையா எடுத்துட்டு வருவாங்க. ஃபயஜஅலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா. இந்த மலைத்தொடர் அளவுக்கு கொண்டு வந்த அந்த நன்மைகளை அல்லாஹ் என்ன செய்வான்டா? ஹபாஅன் மன்சூரா, புழுதியாக தூசாக மாத்திடுவான். நவுது பில்லாஹி மின்ஹு. என்னுடைய உம்மத்திலே வரக்கூடிய சிலர் கொண்டு வரக்கூடிய நன்மைகளை அல்லாஹ் எப்படி மாத்திடுவானாம்? மறுமை நாளையில தூசாக மாத்தி விடுவான். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வஜல்லிஹும் லனா அல்லா நகூன மின்ஹும் வனஹ்னு நஅலம். சிஃப்ஹும் லனா வஜல்லிஹும் லனா. யா ரசூலல்லாஹ் அந்த அவங்களை பத்தி, அந்த கூட்டத்தை பத்தி எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஏனென்றால் அல்லா நகூன மின்ஹும் வனஹ்னு லா நஅலம். தெரியாம கூட நாங்கள் அந்த கூட்டத்தில் சேர்ந்து விடக் கூடாது. அதற்காக வேண்டி யா ரசூலல்லாஹ் இப்படி அதிகமான நன்மைகளோடு வந்தவர்களை அல்லாஹ் அவருடைய நன்மைகளை ஏன் தூசாக மாத்துகிறான் என்பதை யா ரசூலல்லாஹ் எங்களை சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், வமின் ஜில்தத்திக்கும், அவர்கள் உங்களுடைய தோளில் இருந்து உருவானவர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் தோளில் இருந்து வந்தவர்கள், உங்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். வலாக்கின்னஹும் அக்வாமுன், ஆனால் அவர்கள் எப்படி கூட்டம் தெரியுமா? இதா ஹலவு பி மிஹாரிமில்லாஹி இந்தஹத்துமுஹா. தனிமை ஒன்று கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எல்லாம் மீறி விடுவார்கள், எல்லை மீறி விடுவார்கள், ஹராத்தை செஞ்சிருவாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பகிரங்கமாக வெளிப்படையாக இருக்கின்ற பொழுது நல்லா தான் இருப்பாங்க. எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்குதோ, எப்படா ஒரு தனிமை கிடைக்குதோ, அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? அல்லாஹ்வுடைய பாவங்களில் ஈடுபட்டு விடுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி விடுவார்கள், பாவங்களில் ஈடுபட்டு விடுவார்கள். நவுது பில்லாஹி மின்ஹு. இப்படியானவர்கள் மறுமை நாளையிலே எந்த அளவுக்கு நன்மை வந்தாலும் என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் தஆலா? அதை தூசாக மாற்றி விடுவான். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். மறுமை நாளையில எங்களுடைய நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கணும்டா எப்படி இருக்கணும்டா? ரகசியமாகவும் பரகசியமாகவும், பொதுவாகவும் தனிமையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும்
அல்லாஹ்வை நாங்கள் அஞ்சி எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மறுமை நாளிலே அல்லாஹு தாலா மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டுவான். அரஷாத்துல் கியாமா, மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி விடுவான். அங்கு மக்களை எல்லாம் ஒன்று கூட்டியதற்கு பின்னர் அங்கே இருக்கக்கூடிய பூமி ஒரு ஒரு சுடப்பட்ட ரொட்டி துண்டாக அல்லது வெள்ளி பாலமாக அமையும். அது மணல் இருக்காது பூமியில. சூரியன் ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வரப்படும். எந்த ஒரு மனிதனிடத்திலும் ஆடை இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. வேர்வை அவனிடத்திலே அப்படி கொட்டிக்கொண்டே இருக்கும். சூடு தாங்க முடியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நமக்கு இந்த நாட்டில் சில காலம் வரும், டிகிரி செல்சியஸ் என்ன செய்யும், சூடு ஏறினா நமக்கு தாங்க இல்லை. ஏசி கூட என்ன செய்யும், சில நேரத்தில் எத்தனையோ வாகனங்கள்ல ஏசி கூட வெடிச்சு போயிடும். மறுமை நாளில் அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதனுடைய நிலைமை ஏற்படும். அவனிடத்திலே சூரியன் கொண்டு வந்த அண்மையில் கொண்டு வரப்பட்டிருக்கும். அவனுக்கு ஆடை இருக்காது, அவனுடைய காலிலே செருப்பு இருக்காது, வெள்ளி திரையாக மாறி இருக்கும். இப்ப அவன் வேர்வையால் அப்படியே நனைந்து தாண்டு கொண்டிருப்பான். இந்த வேதனையை அவனால் தாங்க முடியாது. இந்த வேதனையை தாங்க முடியாமல் இதிலிருந்து எங்களுக்கு எப்படியாவது விழிவு கிடைக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தார் ஓடோடி திரிவார்கள். அங்கே ஒரு நாள், நம்முடைய இந்த உலக நாளிலே 50,000 வருடங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த நிலையிலிருந்து எங்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும். ஒன்று சுவர்க்கமாக இருக்க வேண்டும் அல்லது நரகமாக இருக்க வேண்டும். ரெண்டுல ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா மறுமையில தீர்மானிச்சிருக்கிறார். அப்ப இதிலிருந்து விடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எல்லாம் ஓடோடி செல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே, முதல் மனிதர், எங்களுடைய தந்தை, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே போய் எங்களுடைய நபியே, இந்த நிலையிலே இருந்து எங்களுக்கு விடிவு கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாரு, மக்களே, எனக்கு அந்த தன்மை கிடையாது. நீங்கள் வேண்டுமானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று போற்றப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்கன்வார். அவரிடத்திலே ஓடுவார்கள். அவர்களும் என்ன செய்வார்கள், என்னால் இதற்கு முடியாது, நீங்கள் வேண்டுமானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே போங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி எல்லாரிடத்திலும் ஓடுவார்கள். யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், தங்களால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நீங்கள் போங்கள் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார் இறுதி தூதர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் மக்கள் எல்லாம் நிற்பார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதற்குரியவன் நான் தான், வாருங்கள் மக்களே என்று. மக்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அரிசிலே அவர்கள் சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அங்கே பேச முடியாது யாருக்கும், சுஜூதிலே விழுந்து விடுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே, சுஜூதிலே இருந்து உன்னுடைய தலையை நீ என்ன செய், எழுப்பு. இஸ்அல் துஅத, நீ என்ன கேட்கிறாயோ அது உனக்கு கொடுக்கப்படும். இஸ்ஃபா துஷஃபா, நீ யாருக்காவது சிபாரிசு செய்தால் அந்த சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்வானாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு என்ன செய், யா அல்லாஹ் ஏதாவது விடிவை கொடு, என்னுடைய உம்மத்துக்கு விடிவை கொடு என்று சொன்னதும் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கை ஆரம்பிப்பான். அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களோடும் நேரடியாக பேசுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மா மின்கும் மின் ஆதின் இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு, எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹ் விட மாட்டான். எல்லா மனிதர்களோடும் அல்லாஹ் பேசுவான். லைஸ பைனஹு வ பைனஹும் தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதருக்கும் இடையில யாரும் டிரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் யாருமே தேவையில்லை. அல்லாஹ் எல்லா மனிதர்களோடும் நேரடியாக பேசுவான். இந்த சந்தர்ப்பத்தில் பாவிகள் தங்களுடைய தலைகளை தொங்க போட்டு கொண்டிருப்பார்கள் சொன்னான். பாவிகள், நன்மையாய் இந்த உலகத்தில் எவ்வளவு சொல்லியும் கேட்காதவர்கள் என்ன செய்வார்கள், தலையை தொங்க போட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வலது பக்கத்திலே பார்ப்பார்கள் அவர்கள் செய்த வினைகள், இடது பக்கத்திலே பார்ப்பார்கள் அவர்கள் செய்த வினைகள், பாவங்கள் தான் சூழ்ந்திருக்கும். பின்னர் கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட
அந்த திசையை முன்னோக்கி பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த திசையிலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்வான்? நரகம் கொதித்த நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கும் முன்னால் பார்ப்பார்கள். நரக நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன்னார, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுன்னார வலவு பிஷ்ஷிக்கி தம்ரா, ஈச்சம்பழத்தில் ஒரு துண்டை நீங்கள் சதக்கா செய்தேனும் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அபி கலிமத்தின் தையிபா, நல்ல வார்த்தைகள். உங்களுக்கு ஈச்சம்பழம் கொடுக்கிறதுக்கு கூட வசதி இல்லையா? அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளை கொண்டாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் சதக்கா செய்ய முடியாதா? அடுத்தவர்களோடு பேசுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகள், கலிமத்துன் தையிபா, நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அதுவும் சதக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கலிமத்துன் தையிபா, நல்ல வார்த்தைகள் கூட கவுலுன் மஅரூஃபுன் சதக்கா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல வார்த்தைகளும் சதக்கா, அதை கொண்டாவது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்டா, கேள்வி கணக்கெல்லாம் கேட்டதுக்கு பின்னர் நரகத்தின் மேல் ஒரு பாலத்தை போடுவார். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையில் ஓதுகின்ற சூரா ஃபாத்தியாவில் நாங்கள் ஓதுறோம். என்ன? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. மறுமை நாளையில் நாங்கள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்கான அந்த துவா தான் அது. அல்லாஹ் அந்த பாலத்தை போடுவான். எந்த அளவுக்கு என்றால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த பாலம் தலை முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது என்றார்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுப்ஹானல்லாஹ், இதைத்தான் கடக்கணும். அப்ப அந்த பாலத்திலே மலக்குகள் இரும்பிலான கொழுக்கு, கொக்கை போன்ற ஒன்று வைத்துக் கொண்டிருப்பார்கள். கொழுக்குன்னு சொல்லுவாங்க, கொக்கை வச்சுக் கொண்டிருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லவர்கள், உலகத்திலே நன்மைகளை செய்தவர்கள், மூமின்கள் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடப்பார்கள், அல்லது கண்ணிமைக்கும் அந்த நொடிப்பொழுதில் கடப்பார்கள், காற்றின் வேகத்தில் கடப்பார்கள், வேகமாக ஓடுகின்ற குதிரை வேகத்தில். இப்படி ஹதீஸ்களிலே வருகிறது. நல்லவர்கள், அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவனும், நல்லவர்கள் கலந்து விடுவார்கள். ஈமானிலே பலகீனமானவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து கலந்துருவார். கொஞ்சம் நன்மை குறைஞ்சி ஈமான்ல பலகீனம் உள்ளவர்கள் தவழ்ந்து தவழ்ந்து அந்த பாலத்தை என்ன செய்வார்கள்? கடப்பார்கள். ஆனால் எந்த நன்மைகளும் இந்த உலகத்திலே செய்யாமல், மறுமை நாளை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அந்த பாலத்தை கடக்க முயற்சிப்பார்கள். மலக்குகள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கொக்கையால் அவங்களோட வாய்க்குள்ள போட்டு அவர்களை இழுத்து விடுவார்கள், அவர்கள் நரகத்திலே விழுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள் இந்த அளவுக்கு எங்களுடைய நிலைமைகளை தீர்மானிக்கின்ற நாள் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானாம். அல்லாஹ் கூப்பிடுவான், யா ஆதம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லப்பைக் யா அல்லாஹ் வ ஸஅதைக், யா அல்லாஹ் இதோ நான் வந்து விட்டேன், நான் அடிபணிந்து விட்டேன், உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன் யா அல்லாஹ் என்று சொல்வார். வல் கைரு ஃபீ யதைக், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த நாளையிலே நனவுகள் எல்லாம் உன்னுடைய கையிலே தான் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் சொல்வானாம், ஆதமே அஹ்ரிஜ் பாஸன் நார், நரகவாசிகளை பிரித்து காட்டு, பிரித்து எடுத்து விடு என்று சொல்வானாம். அல்லாஹ் பாதுகாக்க. நஊது பில்லாஹி. யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்வானாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம், யா அல்லாஹ் நான் எப்படி யா அல்லாஹ் பிரிப்பது, நான் எப்படி அவர்களை நான் வேறாக்குவது என்று கேட்பானாம். அப்ப அல்லாஹ் சொல்வானாம், 1000 பேர் 1000 பேராக பிரித்து அவர்களில் ஒருவருக்குத்தான் சுவர்க்கம், மற்ற 999 பேரும் நரகம் என்று சொல்வானாம். நஊது பில்லாஹி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஒருவர் கொடுப்பானாம். இந்த ஹதீஸை நீங்க புகாரியில 3348 பார்க்கலாம். இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்கிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் 999 பேர் நரகம், ஒரு ஆளுக்கு தான் சொர்க்கம், நம்முடைய நிலைமை என்ன யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க சஹாபாக்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த சொல்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே 4/4 காவாசி பேர் சுவர்க்கம் போவார்கள் என்றார். சஹாபாக்கள் அல்லாஹு அக்பர், காவாசி பேர் சுவர்க்கம் போறாங்கன்றா பெரிய சந்தோஷப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அதை விட 3/1 சுவர்க்கம் போவார்கள் என்றார்கள். அதற்கும் சஹாபாக்கள் ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய உம்மத்திலே 50% சுவர்க்கம் போவார்கள் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அவங்க அந்த 50%? யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ மறுமையில் அவர்களுக்கு அந்த விமோசனம் கிடைக்கும். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தை ஒட்டுமொத்த மனித சமூகத்திலிருந்து எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, எப்படி நாங்கள் எண்ணிக்கையை காண்பது என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கிட்ட கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒரு கருப்பு மாட்டில் உள்ள வெள்ளை உரோமங்கள் எப்படியோ, அல்லது ஒரு வெள்ளை மாட்டில் எத்தனை கருப்பு உரோமங்கள் இருக்குமோ அந்த அளவு என்னுடைய உம்மத்தினர்கள் இருப்பார்கள். அவர்களே 50% சுவர்க்கம் போவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தரும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாளையில அல்லாஹு தாலா இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஆகவே இந்த நிலைமையிலே நாங்கள் உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற காலத்திலே அவருடைய செயற்பாடுகள் சரியாக அமைந்தால், وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ, யார் அணுவளவு நன்மை செய்திருக்கிறாரோ அந்த நன்மையை அவர் மறுமையிலே பெற்றுக்கொள்வார். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, யார் அணுவளவு தீமை செய்தாலும் அந்த தீமையை மறுமையிலே பெற்றுக்கொள்வார். நாங்கள் எங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்தினால் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் எங்களிடத்திலே கேள்வி கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது தைரியமாக நிம்மதியாக, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே நீங்கள் நல்லவர்களை விட்டும் பிரிந்து விடுங்கள் என்று மறுமையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நல்லவர் கூட்டத்திலே நாங்கள் இருக்க முடியும் என்பதை ஞாபகத்திலே வைத்து, இந்த உலகத்திலே எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமைத்து, மறுமை நாள், அந்த மறுமை நாளையிலே எங்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாது. அந்த மறுமை நாளையிலே எங்களை விட்டு எல்லோரும் விரண்டோடி விடுவார்கள். எங்களுடைய நன்மைகள் மாத்திரம்தான் எங்களிடத்திலே இருக்கும். எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் கிடையாது, கை கொடுப்பதற்கு யாரும் கிடையாது, உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் எங்களுக்கு உதவி செய்வான். அதற்கு நாங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த நன்மைகள் மூலம் மறுமை நாளிலே விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது சிறப்பாக பதிலளித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்துக்கு செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொண்ட சமூகமாக எங்களை மாற்றி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.